ஹலோ எவ்ரி ஒன், கலையின் பயணம் என்ற யூடியூப் தளத்தில் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், மட்டக்களப்புலேருந்து ஜெஃப்னா போய் கொண்டிருக்கோம். பட் ஜெஃப்னாவில் பெரிய ஒரு சிவன் சிலை ஒன்று தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக போகலாம். வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக வந்தீங்கன்னு சொன்னால் தான் அந்த சிலையை உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் எங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக போகலாம். என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போ வந்து ஜெஃப்னா வந்துட்டோம். இப்போ சிலைக்கிட்ட மேலுக்கு தான் நிற்கிறோம். இது வந்து கடும் உயரம். இது உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். காட்டுவார் பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். இது வந்து எத்தனை அடின்னு சொன்னால் 35 அடி சிலை இருந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வேலை முடிக்கலை அந்த சிலையிலேருந்து. இப்போ தான் அந்த கழுத்து மட்டும்தான் முடிச்சிருக்குது. முகம், கழுத்து எல்லாமே முடிச்சிருக்குது. பட் கீழே வேலை நடக்கும்போது நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். உங்களுக்கு இந்த சிலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவர் தான் செய்கிறவர். இவர் சத்தமாக இருக்கார். ஆனால் கூட பேசுவார். கொஞ்சம் வேறு டைமில் நல்லா பேசுவார். இப்போ கொஞ்சம் சத்தமாக இருக்கார். இப்போ பாருங்கள் இந்த சிலையை. உங்களுக்கு வந்து ஜெஃப்னாவில் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னு பாருங்கள். சில எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கு. நாங்கள் ஃபுல்லாக வேலையை முடிக்கவே இல்லை. நம்ம வேலை இப்போ என்னென்னு சொன்னால், நான் நின்று காட்டுறேன் பாருங்கள். சிலைக்கு முன்னுக்கு எந்த உயரம் நானே உயரம். அந்த உயரத்துக்கு முகத்திர அளவு தான் இந்த உயரமே வருது. அப்போ உடம்பெல்லாம் இவ்வளோ ஒரு உயரமாக இருக்குமென்று உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். நான் கீழே அடுத்த வீடியோ உங்களை போடுவோம் பாருங்கள். ஒரு வேலை திட்டம் முடிக்கக்குள்ளே ஒரு வேலையை நான் போட்டு கொண்டிருப்பேன் கீழே இருக்கிறது. பட் இந்த வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த வீடியோவை, இந்த சிலை எப்படி செய்கிற முறை எல்லாத்தையும் மூலமாக எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிட்டு வருவேன். வாங்க டுஷாந்த் இவர் சொல்லுவார். இவர் நம்மளோட முக்கியமான ஒரு ஆள். இப்படியான வேலை திட்டங்கள் எடுத்து சொல்லணும்னு சொன்னார். இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி என்ன சொல்கிறேன். இனி நாங்கள் நாளையிலேருந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் வரக்குள்ளேயே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வேணுங்கன்னு சொன்னால் புது கண்டென்ட்டுகள் உங்களுக்கு நான் தந்து கொண்டிருப்பேன். பட் எல்லா இடத்தையும் நம்மளோட மட்டக்களப்பு மாவட்டத்துலேயும் சிலைகள் இருக்குது. பட் நாங்கள் அங்கேருந்து இங்கே செய்கிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தந்தீங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் இன்னும் ஒரு சில இடங்களுக்கு போய் வேலை செய்யும்போது அந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லாக காட்டுறேன். இதை பாருங்கள். இது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இது முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுவேன். நான் என்னென்னு சொன்னால், இந்த புதுசாக இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வாரீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோடு சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பண்ணால் தான் எங்களோட வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக கொள்ள முடியும். அப்போ தான் எங்களோட வீடியோ ரீச் ஆனால் தான் நாங்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம். சரி, ஓகே. நாங்கள் இப்போ நாளைக்கு வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம. ஓகே, குட் பாய். கட் பண்ணிதா. என்னென்னு சொன்னால், இப்போ கடும் உயரத்தில் இருக்கிறபடியாக அவங்கள வீடியோ மேலே ஏறி தான் எடுக்கணும். ஒரு விளக்கு